Welcome students. Today I am going to teach how to see the log value for the decimal numbers. Okay, wow. So you are having the number like this. How to write the log value for it? First you have to write 4.344. Okay, so what is given in the numerator you just write, and then in the denominator what it is given you write that one also. Okay, so after then what you have to see, இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 4 நம்பர் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாக் பார்க்கறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ 1 - 1 இட் இஸ் 0. ஸோ 0 பாயிண்ட். ஓகேவா? முதல்ல அதை முடிச்சிருங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் 0ன்னு இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? பார் 1ன்னு வைக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்க 1ஓ 2ஓ 3ஓ இருந்தா தட் நம்பர் மைனஸ் 1 நம்பர். ஓகேவா? ஆனா இங்க 0 இருக்கிறதுனால பார் 1ன்னு வைக்கணும். ரைட், இப்ப பாருங்க, இதுக்கு எப்படி வேல்யூ பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரை கால்குலேட் பண்ணி இங்க 0ன்னு வச்சதுக்கு அப்புறம் இதை ஜாயின் பண்ணிடணும். 43 4 மெயின் டிஃபரன்ஸ் அப்படி பார்க்கணும். இங்க பாருங்க, 43 இங்க இருக்கு. ஓகே ஓகே, யூ see here 43 உங்க நம்பர் என்ன இருந்தது? 4344 இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? இங்க ஸ்கேல் வச்சு பாருங்க. 43 இங்க 43 பார்க்கணும். சரிங்களா? இங்க 43, the number is 44 இல்லையா? 43ல 4 இங்க பார்க்கணும். 4க்கு நேரா என்ன நம்பர் இருக்குங்க? 63. it is given as 6375. 6375. ஓகேவா? இந்த நம்பர் பார்க்கணும். So this number 6375 plus இன்னொரு 4 இருந்தது இல்லையா? இன்னொரு 4, அது வந்து மீன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். மீன் டிஃபரன்ஸ்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. So 6375 plus 4, அதுதான் ஆன்சர். 6375 plus 4 எவ்வளவு வரும்? 637 நாக்கா 9 இல்லையா? 75 plus 4 வந்து 9. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நீங்க இங்க just you have to write. Now you see, இப்ப இங்க நான் ஏன் பார் 1 வச்சிருக்கேன்னா இங்க 0 இருக்கு. சப்போஸ் 0.03 அப்படின்னு வந்தா பார் 2ன்னு போடணும். 0.00 அப்படின்னு வந்தா 0.3ன்னு போடணும். ஓகேவா? இப்ப பாருங்க, 31ல 1 மெயின் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 31. ஸோ ஹியர் இட் இஸ் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணுங்க எப்பயுமே. 31ல யூ கேன் ஜூம் அண்ட் சி இன் யுவர் மொபைல், ஆர் அதர்வைஸ் பாஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. 31ல 1 இங்க இருக்கா? 1 4928 இருக்கு பிளஸ் 1 4929. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. இப்போ இங்க டிவிஷன்ல தானே இருக்கு, இங்க டிவிஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? மைனஸ்னு போடணும். இப்போ மைனஸ் பண்ணுங்க. 9 - 9 is 0. 7 - 2 5. 13 - 9. ஸோ இங்க இருந்து நம்ம borrow பண்ணிட்டோம். சரியா? இட் இஸ் 4. ஓகேவா? 13 - 9 it is 4. ஸோ இங்க 5 இருக்கும். 5 - 4 it is 1. இப்ப இது நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 0 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ எப்படி நம்ம எழுதுவோம்? சாதாரணமா 0 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1 போடுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் 1.1450. ஸோ டு see the antilog for this value, antilog of 1.1450. how to see the antilog value for this? எப்படி பார்க்கணும்னா, இப்ப பாருங்க, இங்க வந்து இப்ப இதுக்கு வந்து நீங்க பாக்குறப்ப இந்த 1 பாயிண்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணாதீங்க. பாயிண்ட்டுக்கு இந்த சைடு என்ன 4 டிஜிட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 14ல 5ல 0 பார்க்கணும். அப்ப ஆன்டிலாக்ல 14 பாயிண்ட் தான் உங்களுக்கு எல்லா ஆன்டிலாகுமே இருக்கும். 0.14 பாஸ் பண்ணிட்டு ஜூம் பண்ணி கூட நீங்க பாத்துக்கோங்க. ரைட், 14ல 5 அப்படி பாஸ் பண்ணிட்டு பார்க்க முடியல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த பர்டிகுலர் இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. 14ல 5 மேல இருக்கும். அதுக்கு நேரா என்ன நம்பர் வருது? 14. 5க்கு நேரா என்ன நம்பர் வருதுன்னா 1396 வருது. 1396. 14ல 5 இல்லையா? 14ல 5 1396 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க மீன் டிஃபரன்ஸ் 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வேல்யூ கிடையாது. அப்ப நம்ம 14ல 5 மட்டும் பார்த்தா போதும்.
14ல 5 எப்படி 1396 அந்த நம்பரை போட்டுடுங்க. 1396னு போட்டதுக்கு அப்புறமா பாயிண்ட் எப்படி வைக்கணும்? பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். பிசிக்ஸுக்கு பெரிய பெரிய வேரியபிள்லாம் வர்றதுனால இன்டூ 10 to the power இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே ஃபர்ஸ்ட் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருங்க. 10 to the powerல போட சொல்லியிருப்பாங்க உங்களை. ஆனால் கெமிஸ்ட்ரியில் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, இங்கே சப்போஸ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் 1ன்னு இருந்ததுன்னா அது கூட இன்னொரு நம்பர் ஆட் பண்ணி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்க 0 பாயிண்ட்னு இருந்ததுன்னா ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்க 1 பாயிண்ட் இருக்கிறதால நான் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். இங்க 2.14 இருந்ததுன்னா நான் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருப்பேன். புரியலன்னா மறுபடியும் ரீப்ளே பண்ணி பாருங்க. இட் வில் பி கிளியர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஃபார் திஸ் தட் இஸ் திஸ் வேல்யூ. ஓகேவா? Now you see children, for this value, this is another example, but it is also you have to, this should also you have to be know pa. இப்போ இதில் பாருங்க 7-2 இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிறதால 0 பாயிண்ட்னு வச்சுட்டேன். இங்கேயும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிறதால 0 பாயிண்ட்னு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 72ல் 3ல் 4 பார்க்கணும். ஓகேவா? 72 லாக் பார்க்கணும், ஆன்டி லாக் பார்க்கக்கூடாது. லாகில் 72ல் 3ல் 4, 72ல் 3 இங்கே வருது, 72ல் 3 இங்கே வருது, 4 மீன் டிஃபரன்ஸ் இங்கே வருது. 8591 ப்ளஸ் 2, 8591 ப்ளஸ் 2 என்ன வரும், 8593 வருமா? ரைட். இப்போ அடுத்தது 92ல் 1ல் 2 மீன் டிஃபரன்ஸ் பார்க்கணும். 92ல் 1, திஸ் இஸ் 92ல் 1. ஓகேவா? 92ல் 1 2 மீன் டிஃபரன்ஸ், 92ல் 1 2 மீன் டிஃபரன்ஸ். அப்போ 9643ல் ப்ளஸ் 1 ஆட் பண்ணும். 9643 ப்ளஸ் 1, 9643 44 வருமா? ப்ளஸ் 1னாக்கா. ஓகேவா? ஸோ 92ல் 1 9643 ப்ளஸ் 1. எஸ், கரெக்ட். ஸோ இட் இஸ் 9644. ஸோ நவ் இட் இஸ் இந்த டிவிஷன் அப்படின்றதுனால நம்ம மைனஸ் பண்ணணும். 13ல் 4 போச்சுன்னா 9, 8ல் 4 போச்சுன்னா 4, 15 இங்கேருந்து பாரோ பண்ணும். 15ல் 6 போச்சுன்னா இட் இஸ் 9. ஸோ இங்கே என்ன வந்துடும், 7 வரும். 7ல் 9. ஸோ நம்ம பாரோ பண்ணணும். இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நல்லா கவனிங்க. நம்பர் லைனில் நம்ம என்ன பண்ணுவோம், பார் 1 0 ப்ளஸ் 1 இப்படி தான் போடுவோம். இப்போ இங்கே 0லேருந்து நீங்கள் பாரோ பண்ணுறீங்கன்னா இதை அடிச்சுட்டு இங்கே பார் 1 வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார் 1 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்த 0வை இங்கே பாரோ பண்ண மாதிரி அர்த்தம் அது. அப்போ 18ல் 9 போச்சுன்னா என்ன ஆகும், 9. ஸோ அப்போ எனக்கு இங்கே பார் 1 மைனஸ் பார் 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு பார் 1, அதாவது -1 0 இஸ் ஈக்குவல் டு -1 வரும் இல்லையா? அப்போ பார் 1 பாயிண்ட் அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி ஆன்டிலாக் பார்க்கணும், ஆன்டிலாக் ஆஃப் bar 1 9949 is equal to, now you see 99ல 4ல 0.99. இந்த bar 1க்கு கடைசியாக தான் வரணும். சரியா? bar 1க்கு நான் லாஸ்ட்டாக வரணும். 99ல 4ல 9 லாஸ்ட்டு வருதுப்பா. 99ல 4னாக்கா இந்த வேல்யூ 9863, 9863 4ல 9 மீன் டிஃபரன்ஸ் 9863. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. 9863 மீன் டிஃபரன்ஸ் இட் இஸ் ஆல்சோ 9ன்றதுனால மீன் டிஃபரன்ஸ் இங்கே 20ன்னு வருது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 and this is 8 and this is 8 and this is 9. So this is the antilog value 9883ன்னு வருதா? இப்போ பார் 1ன்னு இருந்ததுன்னா 0 பாயிண்ட்னு வச்சிருக்கணும். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் 9.883 இன்டூ 10 to the power -1 போட்டு சொல்லிடுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இங்கே வேல்யூஸ் வந்து சில இடத்துல கெமிஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பாயிண்ட் வேல்யூவோடு அப்ளை பண்ணால் தான் சில ஆன்சர்லாம் உங்களுக்கு வரும். அதனால இப்படி தான் போட சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் வேல்யூ. தென் I will explain how to see the square root value using log table. It will be very useful for you to do the problem in the exam. ஓகேவா? So this is square root. This is square root value. How to see the square root value? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது. உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, 12.49க்கு என்ன பண்ணுங்க, லாக் பாருங்க.
லாக் எப்படி பார்ப்போம்? 1 பாயிண்ட் வச்சுட்டு 12 4 9 பார்ப்போமா? 12 4 9. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12 4. So it is given as 0934. 0934 49. 9 mean difference. அப்போ என்ன வரும்? It is 12 4 4 நாக்கா 0934. 9 நாக்கா it is 31. இது நம்ம ஆட் பண்ணணும்ப்பா. மீன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணணும். 9 0. அப்போ 0965 வருதா? இருக்குதா? இது என்ன பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட்னா ஃபர்ஸ்ட் லாக் கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆர்டினரியாக டிவைட் பண்ணுங்க. 1 time is 2 and this is 0.5. 4 1 is remaining 8 2 5 வரும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் யூ ஹவ் டு சி ஆன்டிலாக் ஃபார் திஸ். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்டிலாக் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை போட்டு நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் போட்டு அதுவும் ஈஸி தான், பட் இது நீங்கள் ஈஸியாக இப்போ இந்த மாதிரி 5 digit இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிடணும், 5 அப்படின்னு இருந்ததுனாக்கா யூ கேன் ரவுண்ட் இட் ஆஃப் டு 3. அப்போ என்ன பண்ணலாம், 0.5483ன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ என்ன ஆகும், 5483 இருக்கா, 5483. 0.54ல் 8 எவ்வளோ வருது, 3532 வருது. 54ல் 8 3532 and 3 it is 2. So 3532 4, yes, just you can add 4353. அப்போ 3534 இருக்கா, இங்கே 0ன்னு இருக்கிறதால 3 பாயிண்ட், ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூக்கு இதுதான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. Now see children, that is how to see cube root values using Klux table. ஓகேவா? cube root கூட இது ரொம்ப ஈஸிப்பா. log வேல்யூ வச்சு போடணும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 13.21 இதுக்கு நான் லாக் பார்த்துக்கிறேன். ஓகேவா? 13.21 அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்டி லாகில் லாக் 13ல் 2 என்ன வருதுன்னா 1206 வருது. 1206 1 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மீன் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கு இல்லையா, இங்கே 1, அந்த மீன் டிஃப்ரென்ஸ் 3 வருதுப்பா. அப்போ 1209. அப்போ 1209, சாரி இங்கே 1 பாயிண்ட்னு வரும். 2 நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ 2 நம்பர்னா 2 - 1, ஸோ 1.1209 வருதா. இதை என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்க, என்ன வரும், 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 times it is 2 ரிமைண்டரா 22ன்னு வரும். ஸோ 22 will not come, it is 6 time. 21 it is 7 time, sorry, remaining 1 again 3 time, remaining 1 it is 6 time, so it will be goes on, so no need to bother about it. So you can consider as 3736. okay va, 0 point என்ன நான் கேன்சல் பண்ணுறப்ப 0 பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதுக்கு ஆன்டிலாக் பாருங்க, அதுதான் கியூப் ரூட் வேல்யூ. இப்போ பாருங்க 3736 ஆன்டிலாக் ஆஃப் 37 இங்கே இருக்கு, 3 இங்கே பார்க்கணும். 3736 2360ல் என்ன மீன் டிஃப்ரென்ஸ் 6ஆ, 37ல் 3 it is given as 2360. 6 mean difference என்னன்னாக்கா it is 3 again, so it is 2363 வருதுப்பா. அப்போ 2363, so it is after the digit 1 you have to place over. ஓகேவா? so this is the value of cube root of 13.21. இன்னும் ஒரே ஒரு இது சில்ட்ரன், அதாவது என்னென்னா பாயிண்ட்ஸ் பார் 1 0.0123 இருக்குது. அடுத்தது பார் 1.2312 இருக்குது. இதை மைனஸ் பண்ண தெரியல சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதுவும் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. 3 - 2 it is 1, 2 - 1 it is 1, 1 - 3, அப்போ 11 - 3 வரும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், 11 - 3 it is 8 இல்லையா. 11 எஸ் 8 கரெக்டு. ஸோ இப்போ இங்கே வந்து 9 இப்போ நம்ம இதை பாரோ பண்ணுறோன்னா இப்போ இது என்ன ஆகும், பார் 2 ஆகிடும்.
9 minus 2 it is 7. இப்போ இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, என்ன பண்ணுங்க, தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. -2 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இல்லையா, -2 + 1 is equal to -1. அப்போ பார் 1 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி கிளியர் சில்ட்ரன். இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை ரீப்ளே பண்ணி பாருங்கள். இட் வில் பி கிளியர்மா. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.